ஒரு 2 நாளாக ஒரு விஷயம் வந்து சோஷியல் மீடியா ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. குளத்தூரில் உங்கள் ஸ்டாலின் இல்லை, குளத்தூரில் உங்கள் சத்யராஜ். அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டே. ஐயா வந்து ஆரம்பிக்கிறாரு, காங்கிரஸ் ஒரு பண்ணையார் கட்சி, கிட்டத்தட்ட 1967க்கு முன்னாடி வர அதுதான் ஆண்டுகிட்டு இருந்துச்சு. அதில் இருந்தவங்க எல்லாருமே மிகப்பெரிய பணக்காரர்கள், பண்ணையார்கள். அவங்க தான் அமைச்சராக இருந்தாங்க. ஒரு சாமானியன் அமைச்சரானதுன்னா அது வந்து டிஎம்கே ஆட்சியில் தான், திரு சிஎன் அண்ணாதுரை அவர்களோட ஆட்சியில் தான் அப்படின்றாரு. வாஸ்தவம் தான், கரெக்டு தான் வச்சுக்கோங்களேன். ஆனால் சிஎன் அண்ணாதுரை அப்படிங்கிற ஒரு மனுஷன் மட்டும் அந்த கேன்சர் நோயால் சாகாமல் இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி கலைஞர் இருந்திருப்பாரா அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்காது. இதை உங்களால் யோசிக்க முடியுமா? கலைஞர் அவ்வளோ பண்ணிட்டாருன்றீங்களே, அப்போ அண்ணாதுரை இருந்திருந்தாருன்னா எவ்வளோ பண்ணியிருப்பார்? அண்ணாதுரைக்கு நெருக்கமானவங்களும் எவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு தான் அவர் இறந்ததுக்கப்புறம் அந்த தலைமை பொறுப்புக்கே வந்து இவர் வந்தார். இன்ஃபேக்ட் எம்ஜிஆரே அந்த பொறுப்பில் இருந்து தூக்குனவர் தானே, கட்சியோட அடிப்படை உறுப்பினர்லேருந்து விளக்குனவர் தானே கலைஞர். எவ்வளோ சூழ்ச்சிகள் நீ உங்களோட இதுபடி சொல்லணும்னா எப்படி சொல்கிறது, யுக்தி ஸ்ட்ராட்டஜிஸை பயன்படுத்தி எவ்வளோ இதோட தலைமை பண்புக்கு வந்திருப்பார். சும்மாவாக இருந்தார், மக்கள் சும்மாவாக செஞ்சுருக்காரு. 90% தன்னோட குடும்பத்துக்காக செஞ்சுருக்காரு, 10% தான் மக்களுக்காக செஞ்சுருக்காரு. இதுக்கு மேலே அந்த குறைஞ்சது ஒரு 50% பண்ணியிருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாடு இன்னும் எவ்வளோ டெவலப் ஆகிருக்கும். அவர் ஒரு வருஷத்தில் இறந்துட்டார். அவரோட வழியில் கலைஞர் ஐயா வந்தார். அவர் செயல்படுத்த திட்டங்கள் எல்லாம் இப்போ நம்ம தலைவர் அவ்வளோ சூப்பராக செயல்படுத்தியிருக்காரு அப்படின்னு பேசுகிறீங்க. உங்கள் தலைவர் மட்டும் செயல்படுத்த மாட்டார், உங்கள் தலைவரோட பையன் செயல்படுத்துவார், அவரோட பேரன் செயல்படுத்துவார், அவரோட கொள்ளு பேரை செயல்படுத்துவார். இப்படி வாரிசையெல்லாம் வந்து செயல்படுத்தான் செய்வாங்க. நீங்கள் அடிமையாக இருந்துட்டு போயிட்டே இருங்க. என்ன இதெல்லாம் என்ன ஒரு பழப்பு? அதுக்கப்புறம் சொல்கிறாரு, கலைஞர் அவர்களோட பிறந்த நாளுக்கெல்லாம் என்னை வந்து சேகர் பாபு வந்து கூப்பிடுவார், தம்பி சேகர் பாபு வந்து கூப்பிடுவார், நான் வந்து வருவேன். அது வந்து கலைஞர் வந்து இறந்ததுக்கப்புறம் எல்லாத்துக்குமான தலைவராகிட்டார். ஸோ அவரோட பிறந்தநாளுக்கு வர்றதுல எனக்கு எந்த ஒரு இது இல்லை. மேலும் அவர் படத்தில் வந்து 3 படத்தில் வந்து நடிச்சிருக்காராம். அவர் வசனம் எழுதுனதில் 3 படத்தில் நடிச்சிருக்காராம். அதனால் நன்றி நிமித்தமாக வர்றாராம். அப்படி எத்தனை டேரக்டர்ஸுக்கு நீங்கள் நன்றியோடு இருந்திருக்கீங்க? எங்கள் லிஸ்ட்டு போடுங்க பார்ப்போம். மணிவண்ணன் அவர்களை பற்றி பேசுவீங்களே, மணிவண்ணன்லாம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு விஷயங்கள்லாம் செஞ்சுருக்காரு. அவருக்கு என்ன நீங்கள் செஞ்சீங்க? இல்லை என்ன அர்த்தத்தில் இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னே எனக்கு புரியல. அப்படி எத்தனை உங்களை வாழ வச்ச டேரக்டர்ஸையும் ப்ரொடியூசர்ஸையும் நீங்கள் அவ்வளோ நன்றியோடு இருந்திருப்பீங்க. இப்போ அடுத்து வரேன், திரு ஸ்டாலின் அவரோட பிறந்தநாளுக்கும் கூப்பிடுவாரான். இவர் வந்தால் அவன் தான் வந்து டிஎம்கேக்காரன் அப்படிங்கிற வந்து தெரிஞ்சிருமா? இதெல்லாம் எவ்வளோ பெரிய அப்பட்டமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வந்து அவர் வந்து சாதாரணமாக வருவாராம். ஏன்னா இப்போ அது வந்து எதிர்கட்சி, ஆளுங்கட்சியாக இருக்கிற காக்கா பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல, இது எதிர்கட்சியாக தானே ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து தைரியமாக வருவேன். இப்போயும் நீங்கள் காக்கா தான் பிடிக்கிறீங்க, பச்சையாக சொல்லுன்னா காக்கா தான் பிடிக்கிங்க. காக்காவோட பெரியது கழுகை பிடிக்கிங்க. நீங்கள் அடித்து சொல்லுவேன். அவர் காக்கான்னு ஒன்று அவருக்கு அப்படியே சூப்பர் ஸ்டார் பேசணும் அவருக்கு ஞாபகம் வந்துருச்சான். ஏய் என்னங்க இப்படி இதெல்லாம் என்ன ஒரு பொழப்பு? இது என்ன பொழப்புன்னு தான் நான் கேட்கேன். இல்லை, காக்கான்னு சொன்ன உடனே உங்களுக்கு வந்து ரஜினி சார் அவர் சொன்னது வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு. நான் இப்போயும் சொல்கிறேன், நீங்கள் காக்காவை விட பெரிய விஷயத்தை பிடிக்கிறதுக்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. உங்கள் மக திவ்யா சத்யராஜுக்கு ஒரு கவுன்சிலர் சீட்டாச்சும் வாங்கிடணும் அப்படிங்கிற அந்த ஒரு இதில் இருக்கீங்கன்னா, ஆல்ரெடி எம்எல்ஏ சீட்டுக்கெல்லாம் ட்ரை பண்ணி அவன் கொடுக்க மாட்டேன் அவங்க கொடுக்கவே மாட்டாங்க. அவங்களோட நெருக்கமான எவனோ அவனுக்கு தான் சீட்டை கொடுப்பான். என்ன சீட்டை கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. எப்படி இனிமேல் தமிழ்நாட்டில் தாமரை மலராதோ அதே மாதிரி சூரியனும் கொஞ்சம் கொஞ்சமாக மறையுது. இன்னும் இப்போ சாயங்காலம் எடுத்துகிட்ருக்கேன்னா மறையுது, சூரியன் மறையும் பாருங்கள்.
இதெல்லாம் அதான் சொல்கிறேன்ல, காக்காவோட காக்கா பிடிக்கிறோட கேவலமான விஷயம். முதல்வர் அவர்கள்லாம் பேசுகிற வார்த்தையா இது? வாயில் நல்லா வந்துடும் அப்படின்னு. என் வாயிலெலாம் பச்சை கெட்ட கெட்ட வார்த்தைகள் நிறையா வரும் அப்படின்றீங்க. ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இருக்கிறது பொழுதுபோக்கு துறையில் இருக்கீங்க, நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபேஸு. நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் வாழ்க்கையோட கெரியரே முடிஞ்சு போகும். நீங்கள் மட்டும் போகிறது இல்லாமல் உங்கள் பசங்களோட வாழ்க்கையை நீங்கள் சேர்த்து கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலையே நான் சொல்லிக்கிறேன். வடிவேல்னு ஒருத்தர் இருந்தார். வாய் இருக்குன்னும் தான் கூட டிஎம்கே இருக்குன்னும் அந்த தைரியத்தில் ஒரு மனுஷனை என்ன பேச்சு பேசினார். இத்தனைக்கும் அவர் ஒரு கட்சி தலைவர், அந்த இதில் ஒரு எதிர்கட்சி தலைவரானார். இந்த போஸ்டிங் இந்த ஒரு இதில் இருக்கும்போதே அவரை என்ன அடி அடித்தாங்கிறது உங்களுக்கு தெரியும். தமிழ் சினிமாவே ஓரங்கட்டி உட்கார வச்சிருச்சு. இதுக்கப்புறம் கம்பேக்கை கொடுத்து பார்த்தா ஒன்றும் ஆனதில்லை. அவங்களுக்கு டிஎம்கேவும் ஒன்றும் பண்ணவும் இல்லை. அவருக்கு அவங்கள நம்பி இவர் வேறு என்ன செய்கிறது, இதுக்கப்புறம் நம்ம காசு வேணால் டிஎம்கே பேசுதாங்கன்ட்டு 2 தடவை பேசினார். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு 2026 எலெக்ஷன் அப்போ. இதுக்கப்புறம் டிஎம்கே யாரால் அசைக்க முடியாது அப்படின்னு பேசுகிறார். அது ஒரு துட்டுக்காக பேசுவார், அவ்வளோதான் அவரோட இது. இதே மாதிரி நீங்களும் ஆக போகிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ மூலயமா நான் சொல்கிறேன். நல்லா எழுதி வச்சுக்கோங்க. சத்யராஜ் அவர்கள் என்ன ஆக போகிறீங்கிறது சொல்ல முடியாது. நீங்கள் ஆளுங்கட்சி ஒரு தப்பு செஞ்சுன்னா கேளுங்க, அதில் பிரச்சனை இல்லை இல்லையா. இது சுட்டி காமிங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. ஆனால் காழ்ப்புணர்ச்சி பச்சையாக உங்களுக்கு எப்படி சொல்கிறது, அந்த வயிற்று எரிச்சல்னு ஒன்று இருக்குல்ல, காழ்ப்புணர்ச்சிங்கிறத வச்சுக்கிட்டு என்ன ஒரு இது வன்மத்தோடு நீங்கள் பேசுகிறீங்க. நீ எல்லாம் என்ன சார் பொதுவெளியில் இருக்கீங்கிறதுக்கெல்லாம் சொல்லிக்கிறதுக்கு அருகதே இல்லை. உங்கள் பையன் இருக்காரா, அவர் என்னைக்காச்சும் பேசியிருக்காரா? அவருக்கு பிடிச்சது விஜய் அப்படிங்கிற ஒரு மனுஷனை பிடிக்கும், டிவிகே அப்படிங்கிற ஒரு கட்சிக்காக ஒரு ஆதரவுங்கிற கொடுத்தாரு, அதுக்காக இது பண்ணார். மற்றபடி யாரையும் அவர் ஒரு இதாக பேசுனதே கிடையாது. ஆனால் நீங்களும் உங்கள் பொண்ணும் எவ்வளோ தூரம் பேசுகிறீங்க அப்படிங்கிறது பேசுகிற உங்களுக்கும் தெரியும், பார்க்குற மக்களுக்கும் தெரியும். என்னத்தை அதுக்கப்புறம் வர்றீங்க. அந்த முதலமைச்சரோட சேர்த்து இன்னொரு முதல்வருக்கான ஒரு பண்பு என்னென்னா, 40 பேர் இறந்தப்பையும் அது சொந்த கட்சிக்காரங்க யாரும் இதை விரும்ப மாட்டாங்க, தன்னோட கட்சி தொண்டர்களை இறக்குறத யாரும் விரும்ப மாட்டாங்க அப்படிங்கிற ஸ்டாலின் அவர்கள் சொன்னார். இல்லை நான் சொல்லலை. ஆனால் டிஎம்கேக்காரங்க நீங்கள் என்ன செஞ்சீங்க அப்படிங்கிறதும் மக்களுக்கும் தெரியும், சரியா. ஸ்டாலின் மட்டுமே டிஎம்கே கிடையாது, மன்னிச்சுக்கோங்க, ஸ்டாலின் சார் மட்டுமே டிஎம்கே கிடையாது. சேகர் பாபு, அதுக்கப்புறம் நம்ம 10 ரூபா பாலாஜி, நம்ம அன்பின் மகேஷ், இவங்கெல்லாம் என்ன செஞ்சாங்கங்கிறவங்களுக்கு தெரியும். இதுக்கப்புறம் குளத்தூரில் நடந்ததுக்கு வருவோமா, அது என்னடா எல்லாருமே இப்படித்தான் பேசுகிறாங்க. குளத்தூரம் சிங்கப்பூர் லெவலுக்கு ஆக்கி வச்சுருந்தார், சிங்கப்பூர் அளவுக்கு ஆக்கி வச்சுருந்தார் அப்படின்றாங்க. இல்லை, எனக்கு புரியலை. சிங்கப்பூர் தான் டெவலப்டு கண்ட்ரி அப்படிங்கிறத நீங்கள் ஒரு மனசில் வச்சுக்கிறீங்களா, இல்லை எழுதி கொடுக்காங்களா எல்லாத்துக்கும்? இதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஒரே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துட்றாங்களா? இந்த அனிதா ராதாகிருஷ்ணன் கேடுகட்ட தொகுதி மக்களாம். உங்களுக்கெல்லாம் மக்களை பார்த்தா கேடுகட்ட பயில மாதிரி இருக்கு என்ன? இவர் என்னன்னா பட்டு திருந்துட்டோம் அப்படின்றாரு. யார் சத்யராஜ் அவர்கள் பட்டு திருந்துட்டோம், திருந்துங்க அப்படின்றாரு. மக்களுக்காக தான் சேவை செய்ய வந்தார் உங்கள் ஒய்யா, சரியா. பிடிக்கலையா, வேண்டாம் நினச்சாங்களா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதை பற்றி விமர்சிக்கிறதோ அதை தப்பாக பேசுகிறக்கோ உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னமோ அவங்க அப்பா வீட்டு காசுலேருந்து எடுத்து செஞ்ச மாதிரி பேசுகிறீங்க. ஒரு தடவை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நிர்மலா சீதாராமனை கேட்டாங்களே, அவங்க அப்பா வீட்டு காசை எடுத்து கொடுக்காங்க அப்படின்னு. அதே கேள்வியை தான் நானும் கேட்குறேன். கலைஞர் அவர்கள் வீட்டு துட்டிலேருந்து எடுத்து தான் குளத்தூருக்கு செஞ்சார். அவ்வளோ நிதியை வாங்கி அதில் 80% 90% சுருட்டிக்கிட்டு மிச்சம் ஒரு 20% 10% செஞ்சுருப்பார். முதல்வர் தொகுதிங்கிறனால தான். உங்கள் ஐயா அவ்வளோ தூரம் செஞ்சுருந்தானா தமிழ்நாட்டுக்கே மொத்தத்துக்கும் செஞ்சுருக்கணும்ல. எதையும் செய்யலைல்ல. ஒரு மக்களுக்கு வேணும்னா வேணும், வேணாட்டி வேணாம். நாளைக்கு டிவிக்கேவே வேணாம் நினச்சாலும் அது அவங்களோட உரிமை. அது நானும் கேட்க முடியாது, நீங்களும் கேட்க முடியாது. நாங்கள் இதை செஞ்சோங்கிறத சொல்லிட்டு போங்க. அதை விட்டு அவங்க நீங்கள் எதுக்கு இப்படி செஞ்சீங்கன்னு கேட்குறக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது.
சரியா? திரைத்துறையிலேருந்து வந்துட்டான், திரைக்கவர்ச்சி. இல்லை அரசியல் அப்படின்னா நீங்கள் பண்ணுற நெப்படிசம் தானா? நீங்கள் பண்ணுற நெப்படிசம் தானா? அரசியல்னால் உங்கள் ஒப்பம் விட சுத்தா? வேறு எவனுமே வரக்கூடாதா? நீங்கள் தான் காலங்காலமாக உட்காந்துக்கிட்டு இருக்கணுமோ? வேறு எவன் வந்தால் அவனுக்கு பொறுக்காது. என்ன நல்லது பண்ணணும் வந்தால் அவங்களுக்கு பொறுக்காது. தப்பு பண்ணுறானா கேள்வி கேளு, நல்லது பண்ணான்னா தட்டி கொடு, அவ்வளோதான். சரியா? அடுத்ததுக்கு வருவோம். அதுக்கப்புறம் என்னென்னா, அவர் தோத்துட்டாராம். 5ஆந்தேதி இவர் கூப்பிட்றாராம். உடனே நான் மக்களுக்கு நன்றி சொல்ல போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அவர் சொன்னாராம். எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் நம்ம முதல்வருக்கு. அவர் இன்னும் அந்த காலத்தில் இருக்கார். அவர் இந்த ஒரு இதில் வெளியே வர முடியாத ஒரு நோய் இருக்கும்ல, அவங்க அங்கேயே ஸ்டக் ஆகிட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் இவருக்கு இன்னும் அவர் தான் முதல்வர். அங்கே போய் ஒப்பாரி வச்சிங்களே, என்ன ஒப்பாரி வச்சிங்க? இல்லை மக்கள் குளத்தூரில் அழுகிறாங்களாம். இப்போ ஓட்டு போட்டதெல்லாம் என்ன அந்நிய கிரகத்தை வாசிகளா? இல்லை ஆவிகள் ஓட்டு போட்டு போச்சா? தோத்தது அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டு தான் தோற்றுருக்காங்க. இப்போ அந்த தொகுதி மக்கள் அழுதாங்களாம், கண்ணீர்ட்டு கதறினாங்களாம். இவங்க தான் போய் அழுகிட்டு இருந்தாங்க. சேகர் பாபு அழுதை பார்த்தது, உங்கள் ஐயா அழுதை பார்த்தது. உங்கள் ஐயா அன்னைக்கு அழுக ஆரம்பித்தவர் தான். தக்காளி ஒவ்வொரு ஏறுற மேடையில் பூரா அழுதுகிட்டு இருக்காரு. கல்யாணி வீடாக இருந்தாலும் சரி, கருமாதி வீடாக இருந்தாலும் சரி, கட்சி கூட்டமாக இருந்தாலும் சரி, பொதுவெளியில் பேசுகிறதா இருந்தாலும் எல்லாத்துலேயுமே திமுக தயவில் தான் ஆட்சி நடக்குது அப்படின்றாரு. திமுக தயவுலங்கிறது என்ன அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீங்க? உங்கள் கூட கூட்டணி வச்சு நின்னாங்க, சரியா? அவ்வளோதான். தன்னோட தனி சின்னத்தில் நின்னதுனால தான் அவங்களால வெளியே போக முடிஞ்சிச்சு. திமுகவோட சின்னத்திலேருந்து எவனும் அங்கே போகலை. ஒரு நாள் நீங்கள் விட்டுருக்க மாட்டீங்க, சரியா? இதுதான் உண்மை. என்ன பெரிய இது பண்ணிட்டீங்க? மைனாரிட்டி கவர்மெண்ட்டை அமைக்க விடலை, ஆளுநர் அமைக்க விடலை. அதுதான் பிரச்சனை. ஏன் உங்கள் ஐயா அமைச்ச மாதிரி எங்களால் அமைச்சிருக்க முடியாதுன்றீங்களா? ஐயா இப்போ தான் வந்திருக்கு, இந்த போய்கிட்டு சண்டை போட்டு கசகசன்னு இருக்கிறதுனால வேணாம். அப்படிங்கிறனால தான் ஒரு ஸ்மூத்தாக அந்த ஆள் கவர்மெண்ட்டை நடத்தணுன்னு தான் ஆசைப்பட்டார், மக்களுக்கு நல்லது பண்ணணுன்னு தான் ஆசைப்பட்டார். போய் இந்த அராஜகம் பண்ணிட்டு நான் தான்ன்றதுன்றக்கெல்லாம் அவர் அதுக்கு வரலை, சரியா? நீங்கள் வேணால் அதை பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அவங்க அதுக்கு வரல. டிவிக்கேங்கிறது அதுக்கு வரல. ஒரு மக்களுக்கு நல்லது செய்யணும், அதுக்கு ஒருத்தர் அனுசரித்து போனால் போய்த்தான் ஆகணும், அவ்வளோதான். அதுக்காக அவங்களுக்கு எல்லாத்தையும் செய்யணுங்கிற அவசியமும் கிடையாது. அவங்களுக்கு தெரியும். உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், சரியா? அடுத்து கேள்வி கேளுங்க அப்படின்றாரு தக்காளி. இந்த போன 5 வருஷத்தில் எத்தனை தடவை இந்த வார்த்தையை நீங்கள் என்ன சொல்லியிருப்பீங்க? திமுக காரங்க எத்தனை தடவை இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருப்பீங்க? கேள்வி கேளுங்க. அப்படியே அப்போ தான் அவர் பெரியார், அம்பேத்கர், மார்க்ஸு இவங்க சொல்கிறதெல்லாம் சொன்ன அந்த வார்த்தைகள் அவருக்கு ஞாபகம் வருது. கேள்வி கேளுங்கள். ஏன், எதற்கு, எப்படி, எங்கே, இப்படிலாம் கேட்குறதுக்கு அவருக்கு ஒரு ஞான உதயம் வந்திருக்கு. 5 வருஷமாக எங்கே இருந்தாருன்னு தெரில. பாகுபலி இந்த மாதிரி பெரிய படங்கள்லாம் அடிச்சிட்டு இருந்தார். இப்போ அவர் திடீர்னு அவருக்கு கேள்வி வைக்கணுங்கிற ஞானம் வந்துருச்சு. அதை நமக்கும் போதிக்கிறாரு. கேள்வி கேளுங்க அப்படின்றாரு. கேள்வி இத்தனை வருஷம் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வந்திருக்கும். அடித்து சொல்கிறேன், வந்திருக்கும். நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா அதுக்கு அவன் ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தான்னா வந்திருக்கும். நீ நல்லா உட்காந்துக்கிட்டு கோடிக்கணக்கில் திட்டம் வாங்கிட்டு உட்காந்து நீ படத்தை நடிச்சிட்டு இப்போ திடீர்னு உன் மகளுக்கு சீட்டை வாங்குறதுக்காக எப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இதெல்லாம் என்ன சொல்கிறது சொல்லுங்கள் ஐயா. நீ வாங்குறது கொஞ்சம் எனக்கு என்ன சொல்கிறது, டப்புன்னு அது வந்துடுது, மன்னிச்சிருங்க என்ன. அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியாக தான் அவங்க ரொம்ப சூப்பராக செயல்படுறாங்களாம். திரு உதயநிதி ஸ்டாலின் அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கிற அவ்வளோ அவருக்கு ஆனந்தமாக இருக்கான். அவர் கேட்குற கேள்விகள்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கான். கேட்குற கேள்விகளுக்கு முதல்வர் ட்விட்டரில் போய் பதில் சொல்கிறாருன்னா அவருக்கு நேராக பதில் சொல்ல முடியலையா? நீ எல்லாம் சட்டசபையை நேரில் பார்த்தீங்களா? அந்த லைவை பார்த்தீங்களா? அந்த வீடியோவை பார்த்தீங்களா? தக்காளி எவனோ எழுதி கொடுத்தாங்கிறக்காக அம்பட்டையும் வாசிச்சுட்டு கிளம்புறாரு. ஒரு பேசிக் நாலேஜ் கூட இல்லையா? உங்களுக்கு வெறும் 30% தான் ஓட்டு போட்டிருக்காங்க, 40% மிச்சம் 60% உங்களுக்கு எதிராக போட்டிருக்காங்க. அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட இல்லையா? ஜெயிச்ச அந்த கட்சிக்கே 40% தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ தோத்த உனக்கு எவ்வளோ ஓட்டு போட்டிருப்பான்? அதுக்கும் கம்மியாக தானே ஓட்டு போட்டிருப்பான். அப்போ உனக்கு எதிராக எவ்வளோ பேர் இருக்காங்கிற உனக்கு தெரியக்கூடாதா?
ஆ இதெல்லாம் எப்படி ஒரு எவனோ எழுதி கொடுத்தான், எவன் எழுதி கொடுத்தான்னு தெரியாமல் அவர் வந்து அவர் அப்படியே வாசிட்டு போகிறாரு. அவர் நீங்கள் 2 ஒரு சினிமா துறையில் இருந்தவர் தானே, நண்பர்கள் தானே, இந்த கேள்வியை நான் கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருப்பார். அவர் வந்து பதில் சொல்லியிருப்பார்ல அப்படின்னு. அது நக்கல். அந்த ஆளை கேள்வி கேட்டுட்டு சட்டசபைக்குள்ளே உட்கார சொல்லுங்கள். உட்காந்து அதுக்கான பதில் என்ன, அவர் கொஞ்சம் கூட இன்னொரு நாலேஜ் கூட உங்களுக்கு அவருக்கு கிடையாது. என்னென்னா, இவர் இல்லைன்னா மெஜாரிட்டியில் எப்படியும் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நாங்கள் இல்லாத காரணத்தினால நம்பிக்கை வாக்கெடுப்பில் நாங்கள் இல்லாத காரணத்தினால நீங்கள் ஜெயிச்சிருவீங்க மெஜாரிட்டியில், ஸோ ஆட்சி நீங்கள் பண்ணுங்கள் நல்லபடியாக நடத்த நாங்கள் வெளியே போகிறோம். அவர் வெளியேறினதுனால மெஜாரிட்டியில் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அறிவுங்கிறதே கொஞ்சம் கூட கிடையாது. 234 தொகுதி, அதில் 2 கழியுது. மிச்சம் 232ல் மெஜாரிட்டி வரணும். சும்மா அந்த இருக்கிற ஆப்சண்டெல்லாம், இந்த ஆப்சண்ட் இல்லாமல் கணக்கு எடுக்கிறதெல்லாம் இங்கே இதே கிடையாது. பதவி இல்லையா, எந்த தொகுதி காலியாக இருக்கோ அந்த தொகுதியை விட்டுட்டு மிச்ச கணக்கு எடுக்கிறது தான் நம்பிக்கை வாக்கெடுப்பு. இத்தனை வருஷம் உங்கள் ஐயா அதை கூட சொல்லிக் கொடுக்கலையா? என்னங்கடா நீங்கள்லாம் பேசுகிறீங்கன்னா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்க. ஒரு பேசிக் ஒரு நாலேஜுங்கிறது இல்லாமல் நீங்கள் என்ன அரசியல் களத்துக்குள்ளே நீங்கள் வந்து என்ன நீங்கள் பேச போகிறீங்க? ஆனால் ஊனா பெரியார், அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் அப்படின்னு இருக்கிறது. பெரியார் அண்ணாலாம் இருந்திருந்தாங்கன்னா போகிறதுலே அடித்தவங்களாம் 10 விட்டுருப்பாங்க. அப்புறம் இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா அந்த பேச்செல்லாம்? உங்களுக்கு ஒரு ஐடியாலஜி பிடிக்கலைன்னா மாற்று ஐடியாலஜிக்கு வாக்களிங்க. அவர் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாக்களிக்க சொன்னார், அதை ஏற்றுக்கலாம். கம்யூனிஸ்டுக்கு வாக்களிக்க சொன்னார், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் பிஜேபிக்கு நீ போய் வாக்களினா அது என்ன அர்த்தம்? உனக்கு ஐடியாலஜி பிடிக்கலாம், பிஜேபி வாக்களினா அப்போ நீ என்ன மையத்துக்கு அரசியலுக்கு வந்த? இல்லை, உன் ஐடியாலஜி பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீ செய்கிறது சரியில்லைன்னு சொல்லி இன்னொருத்தனுக்கு வாக்களிக்க, அது எவனுக்கு வாக்களிக்கிறானோ அது அவனோட விருப்பம். உங்களை மாதிரி என்ன காழ்ப்புணர்ச்சி சொல்லுவாங்களா இருக்க சொல்கிறீங்க? எவ்வளோ ஒரு இது இருந்தால் பிஜேபி போய் வாக்களி அப்படிங்க. இல்லை, என்ன அர்த்தத்தில் எப்படி நீங்கள் பேசுனீங்க? அது நம்ம பி டீம் தானே அப்படிங்கிற அந்த ஒரு இது என்ன? திமுக எவ்வளோ பெரிய திட்டங்கள்லாம் செஞ்சுருக்கு. முக்கியமாக கலைஞர் அவர்கள் வந்து பண்ண மிகப்பெரிய ஒரு திட்டம்னா பெண்களுக்கு சொத்துரிமையில் பங்கு அப்படின்னு. அப்பா, பெண்களை பற்றி அவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்கீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமையில் அவ்வளோ பங்கு இருக்குது. இன்னைக்கு திமுகவை உங்கள் குடும்ப சொத்தாக பார்க்குறவங்க ஐயா ஏன் அவர் தங்கச்சிக்கு வந்து அதில் உரிமை கொடுக்கல? டம்மியாக கொண்டு போய் சென்ட்ரலில் கொண்டு போய் உட்கார வச்சிருக்காரு. ஒரு தடவை அந்த அம்மா உள்ள ஸ்டேட்டுக்குள்ளே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த உதயநிதி ஸ்டாலின்லாம் ஓடி போயிடுவார். அவரை பேம்பர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் அந்த ஆள் அந்த அம்மாவை டெல்லியிலே உட்கார வச்சுருக்காரு. சரியான ஒரு ஆளாக இருந்தால் ஸ்டேட்டுக்குள்ளே அந்த அம்மாவை போட்டியிட வச்சு ஜெயிக்க வைங்க, தூக்கி சாப்பிட்டு போயிடும். அத்தை தூக்கி மருமகனை சாப்பிட்டு போயிடும். ஸோ இந்த சொத்துரிமையை பற்றிலாம் நீங்கள் பேசாதீங்க, சரியா? அதெல்லாம் பேசவே கூடாது. அப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா எல்லாத்துக்கும் வாய்ப்பு கொடுக்கணும். உதயநிதி ஸ்டாலினோட அத்தைக்கு வாய்ப்பு கொடுக்கணும், அப்புறம் கூட பிறந்த சகோதரிக்கு வாய்ப்பு கொடுக்கணும். இப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ என்னன்ற யோசிச்சுக்கோங்க. சொத்துரிமையை பற்றி நீங்கள் தயவு செஞ்சு பேசாதீங்க, சரியா? அடுத்து தம்பி விஜய் அவர்கள் வந்து இன்னும் இவங்களுக்கு முதலமைச்சருங்கிறத ஏற்றுக்கவே முடிய மாட்டேங்குண்ணா. இல்லை, என்னன்னா எவனுமே முதலமைச்சர்னு சொல்ல போன பீரியட்லாம் முதலமைச்சர்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி மினிஸ்டர்னு யாரும் சொல்ல மாட்டீங்க. மினிஸ்டர்ஸ்ன்னு சொல்ல மாட்டீங்க, பேரை சொல்லி இது பண்ணுறீங்க. இதெல்லாம் என்ன ஒரு இது? அதாவது ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்ச அந்த நலத்திட்டங்களை பேரை மாற்றி நீங்கள் செயல்படுத்தினாலே போதும், நீங்கள் வந்து நல்ல பேர் எடுத்துருவீங்க. ஆனால் அந்த திட்டத்தையே மாற்றணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அந்த ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ஸ்கீமை தோழியர் விடுதின்னு மாற்றி வச்ச மாதிரியா? இன்னொன்று அம்மா கிளினிக்கை மக்களை தேடி மருத்துவம் மாற்றி வச்ச மாதிரியா? இப்படி நிறையா சொல்லிட்டு போகலாம்ல. இதெல்லாம் இது என்ன பொழப்பு? சொல்லுங்கள்.
சரி, அட்லீஸ்ட் இத்தனை அந்த 5 வருஷத்தில் அம்மா உணவுங்கிறது எவ்வளோ ஒரு மகத்துவமான ஒரு 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 செயலுங்கிறது தெரியுமா? அது உங்கள் ஐயா பேரை மாற்றியாச்சும் நல்லா நடத்திருக்கலாம்ல. அது எவ்வளோ கேவலமாக கொண்டு போக முடியுமோ அவ்வளோ ஒரு தரமற்ற ஒரு இதாக கொண்டு போய் எவ்வளோ ஒரு அரசியல் பண்ணீங்க நீங்கள். மக்கள் சாப்பிட்ற ஒரு உணவில் உங்கள் ஐயாலாம் அங்கே போய் கையை வைப்பாரா சோறில்? சொல்லுங்கள். ஆனால் அவருக்கு ஓட்டுப்பட்ட மக்கள் அங்கே தான் சாப்பிட்றாங்க. அதுவும் உங்களால் சுத்தமாக கொடுக்க முடியலையே. ஸோ இறுதியாக என்ன சொல்கிறாரு, 104 கலைஞர் 104வது பிறந்தநாளை கொண்டாடங்களையும் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்றவர் முதலமைச்சர் ஆகிவாரான். பார்ப்பண்டி, நீ சொல்கிற எல்லாத்தையும் உடச்சி வர்றது தான் அந்த ஆளோட பழக்கம். நீ சொன்ன ஏதாச்சும் நடந்துச்சா என்ன? டிவிக்கே அப்படிங்கிற ஒரு கட்சி ரசிகர்கள் கூட்டம் 2026 அப்புறம் இருக்கவே இருக்காது அப்படின்ன. அதுக்கப்புறம் ஒரு எலெக்ஷனில் பூத் ஏஜென்ட்டு கூட போட முடியாத ஒரு கட்சி அப்படின்னா, எலெக்ஷனில் நிற்க கேண்டிடேட்டே இல்லாத கட்சி அப்படின்னா, எலெக்ஷனில் வின்னே பண்ணாது அப்படின்னா, ஒரு ஆட்சியை ஒழுங்காக நடத்த மாட்டார் அப்படின்னா, இது எல்லாத்தையும் ஒரு அடித்து வந்தார்ல, அந்த மாதிரி தான் அந்த இது. நீ சொன்னது எல்லாமே பாவம் திமுகக்காரன் தான் அனுபவிச்சிட்ருக்கேன். போகிற இடம் போகிறான், புலம்புறான், தோற்றதை அவனால் ஏற்றுக்க முடியல. இதுக்கப்புறம் கட்சி எப்படி இருக்குன்னு தெரில. ஸோ இடைத்தேர்தலில் யார் நிற்க போகிறான்னு தெரில. பார்ப்பண்டி, பார்ப்போம் என்ன தான் நடக்குன்றதை பார்ப்போம் சார். ஸோ இதுதான் பேச வந்தேன். அவர் என்ன சொல்கிறாரு, 104வது பிறந்தநாள் அப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் ஆயிடுவாராம். சூரியன் மறுபடியும் உதிக்குமா? இப்போ தான் மறைஞ்சிச்சு, மறைஞ்சு உதிக்கும், பார்ப்போம். அது சூரியனோட குணம். சூரியன்கிறனால நீங்கள் சூரியன் ஆயிட முடியாது, சரியா? பவர் பாண்டி அப்படிங்கிறனால தான் அவனாலலாம் பவர்லாம் ஜென்ரேட் பண்ண முடியாது. ஸோ புரிஞ்சுக்கோங்க, அது எப்படி சொல்கிறது, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுங்கிறது, இன்னும் எத்தனை ஒப்பாரிகள் வைக்க போகிறாங்க அப்படிங்கிறத. அவர் போராடம் போகிறான், திமுக இவ்வளோ தான் ஆட்சின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. உதறி தள்ளிட்டீங்க, அப்புறம் எதுக்கு உங்கள் கூட்டணி முன்னாள் மாஜி கூட்டணி கட்சிகளை பற்றி எதுக்கு பேசுகிறீங்க? பார்ப்போம்.